இந்த வீடியோவில் இன்க்ஜெட் பிரிண்டர் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஏர் ஃபைபர், சேல்ஸு, சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். காஞ்சிபுரத்தில் பண்ணிடுறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. பிரிண்டர் வாங்க வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலர் இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன கேள்வினா, 2000 5000 பிரிண்டர் இருக்கே, அந்த பிரிண்டர் வாங்கலாமா? ஸோ நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தான் சொல்லுவோம். 10,000 மேலேனா இங்கு டேங்க் பிரிண்டர் தான் சொல்லுவோம், லேசர் பிரிண்டர் தான் சொல்லுவோம். பட் ஒரு சிலருக்கு என்னென்னா பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு நெட்டில் பார்க்குறாங்க, இல்லை மற்ற இதில் பார்த்துட்டு 2000 3000 பிரிண்டர் இருக்கே, அந்த பிரிண்டர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. அந்த பிரிண்டர் நீங்கள் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் அது ஃபுல்லாக அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் வராரு, எனக்கு பிரிண்டர் வேணும்னு சொல்கிறாரு. அவருக்கு பிரிண்டர் பற்றி பெருசாக எதுவும் ஐடியா இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அவர் இப்போ பார்க்குறாரு, நெட்டில் பார்க்குறாரு, 2000 3000 4000 பிரிண்டர் இருக்குது. ஸோ 2000 3000 பிரிண்டர் இருக்குது, நான் எதுக்கு 10,000 கொடுத்து பிரிண்டர் வாங்கணும்? ஓகேங்களா? ஸோ அப்படின்ற எண்ணம் வந்துடுது. ஒன்றும் இல்லை, இந்த லாஜிக் மட்டும் யோசிச்சு பாருங்கள். 2000 3000 பிரிண்டர் இருக்குது, 10,000 பிரிண்டர் இருக்குது. அப்போ எது நல்லா லைஃப் வரும், எது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக வரும், அந்த ப்ரைஸ் ரேஞ்சு வச்சே தெரிஞ்சிடும்ல. எந்த பொருளாக இருந்தாலுமே அந்த பொருளுக்கு ஏற்ற தரம்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? அது எந்த மளிகை பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் பொருளுக்கு ஏற்ற தரம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இன்க்ஜெட் பிரிண்டர் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட்டு ரொம்ப கம்மியாக தாங்க எடுப்பேன் நான். மாதத்துக்கு ஒரு 5 10 20 அந்தமாரி தான் நான் பிரிண்ட்டே எடுப்பேன் அப்படின்றவங்க இன்க்ஜெட் பிரிண்டர் போகலாம். ஓகேங்களா? பிரிண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் நான் எடுப்பேன். அதிகபட்சம் 30 எடுத்தாலே அதிகம், அதிகபட்சம் 50 எடுத்தாலே அதிகம் ஒரு மாதத்துக்கு அப்படின்றவங்க இன்க்ஜெட் பிரிண்டர் போகலாம். அதேமாதிரி பிரிண்ட்டு வாங்குகிற காஸ்ட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக வரணும். நான் முதல்ல பிரிண்ட்டு வாங்குகிற காசு, நான் பிரிண்டருக்கு ஒரு 10,000 20,000 செலவு பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு 5000க்குள்ளே 2000 3000 தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்றவங்க இன்க்ஜெட் பிரிண்டர் போகலாம். எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகமானாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நான் முதல்ல வாங்குகிற காஸ்ட்டு எனக்கு கம்மியாக இருக்கணும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எனக்கு இதோட இங்கு கேட்ரேஜ் 2000 3000 ஆனாலும் பரவாயில்லை அப்படின்றவங்க இன்க்ஜெட் பிரிண்டர் போகலாம். இப்போ சொன்ன பாருங்கள், இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இங்கு கேட்ரேஜ். ஸோ இதுதான் இன்க்ஜெட் பிரிண்டரில் ரொம்ப அதிகனே சொல்லலாம். அது வாங்க சொல்ல யாருக்கும் தெரியாது. அதில் ப்ராப்ளம் வந்துட்டாலோ இல்லை அதை சர்வீஸ் பண்ண சொல்லியோ இல்லை அந்த இங்கு கேட்ரேஜ் மாற்ற சொல்லியோ தான் எல்லாருக்கும் தெரியுது. அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த பிரிண்டரை வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் ஒரு பிரிண்டர் வாங்குறீங்கன்னா அந்த பிரிண்டரை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்குங்க. இது கம்மியாக இருக்குது, இது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். இதுவே இங்கு டேங்க்கு போக சொல்ல அதேமாதிரி இதோட பேஜஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த பிரிண்டரில் நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா 10 ரூபான்ற ரேஞ்சுக்கு வந்துடும். இதுவே நீங்கள் இங்கு டேங்க்கு பிரிண்டரில் பிரிண்ட் எடுக்க சொல்ல 10 பைசா 20 பைசா, ஸோ பைசா கணக்கில் வரும். 1 ரூபாக்குள்ளே தான் வரும். அந்த 1 ரூபாக்குள்ளே வர சொல்ல நீங்கள் நீங்கள் ஷாப்பில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹோம் யூசேஜுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்க்கு யூசேஜுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் செலவு. இதில் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபான்ற மாதிரி கணக்கு வந்துடும். ஒரு கலர் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா 10 ரூபா மாரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் தாராளமாக கடையிலே போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, பேஜ் காஸ்ட்டு அப்படின்றது. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எந்த பிராண்டு எடுத்தாலும் சரி, இது இந்த பிராண்டில் தான் இல்லை, எந்த பிராண்டு ஹெச்பியில் எடுத்தாலும் சரி, கெனானில் எடுத்தாலும் சரி, ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி உங்கள் யூசேஜ், நான் மாதத்துக்கு ஒரு 500 1000 எடுப்பேன், நான் இன்க்ஜெட் எடுக்கலாம்னு கேட்டேன், கண்டிப்பாக நீங்கள் இன்க்ஜெட்டு எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அதோட குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ளே ஒரு 30க்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு தான் இன்க்ஜெட்டே. நான் 500 எடுப்பேன் 1000 எடுப்பேன், அதுக்கு இன்க்ஜெட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரிண்டர் உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் எத்தனை பிரிண்ட்டு எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான். நான் மாதத்துக்கு ஒரு 30 தாங்க எடுப்பேன், மாதத்துக்கு ஒரு 100 தாங்க எடுப்பேன், 100க்கு மேலே இருந்து தாண்டாதுங்க, 50க்கு மேலே இருந்து தாண்டாதுங்க அப்படின்றவங்க நீங்கள் இன்க்ஜெட்டே எடுத்துக்கலாம். அதுமாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எனக்கு அதிகமானாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வாங்குகிற காசு மட்டும் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்றவங்க. நான் மாதம் 100க்கு மேலே கட்டாயம் பிரிண்ட் எடுப்பேன், ஒரு 500 எடுப்பேன், 200 300 எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் இங்கு டேங்க்கு போகிறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு இன்க்ஜெட்டு வேலைக்கு ஆகாது. இங்கு டேங்க்கு போகிறது தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஒரு 500லேருந்து 1000 பிரிண்ட்டாவது நான் எடுத்துருவேன் அப்படின்னா நீங்கள் லேசர் போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா?
ஒரு எனக்கு வந்து ஸ்பீடாக பிரிண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும், நான் எந்த நேரமும் பிரிண்ட் எடுத்துகிட்டே இருப்பேன், ஷாப் யூசேஜுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லேசர் போகிறது பெஸ்ட்டு. ஸோ பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கு ஜெட்டு இருக்குது, இங்கு டேங்க் இருக்குது, லேசர் இருக்குது, அது எல்லாமே தனித்தனியாக போடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து இங்கு ஜெட்டு எனக்கு விலை கம்மியிலேயே இருக்கே அப்படின்றவங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இங்கு ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவே இங்கு டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, லேசர் பிரிண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இங்கு ஜெட்டு பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பிரிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட பேஜ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபான்னு வரும். இதுவே இங்கு டேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 100 பேஜஸ் மேலே எடுக்கலாம், 300-500 பேஜஸ் தாராளமாக எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு, லேசர்லேயும் சரி. அதேமாரி உங்களுக்கு அந்த பேஜ் காஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, பைசா கணக்கில் தான் வரும், 1 ரூபாக்குள்ளே தான் வரும். அதனால் நீங்கள் ஹோம் யூஸ்னாலும் சரி, ஆஃபீஸ் யூஸ்னாலும் சரி, ஷாப் யூஸ்னாலும் சரி, தாராளமாக இங்கு டேங்க்கு லேசர் பிரிண்டரும் யூஸ் பண்ணலாம். பட் இங்கு ஜெட்டு உங்களுக்கு ஆஃபீஸுக்கும் செட் ஆகாது, ஷாப்புக்கும் செட் ஆகாது. ஓன் யூஸாக இருந்தால் மட்டும்தான் அது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இங்கு கேட்ரேஜ், நீங்கள் ஒரு இங்கு ஜெட்டு பிரிண்டர் எடுத்துறீங்க, அதுக்காக இங்கு கேட்ரேஜ் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? மினிமம் நீங்கள் எந்த பிராண்டு எடுத்தாலும் சரி 800 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு இங்கு ஜெட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும், இங்கு ஜெட்டோட கேட்ரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேட்ரேஜ் ஒன்று, கலர் கேட்ரேஜ் ஒன்றுன்னு வாங்கினீங்கன்னா தாராளமாக 1600 தாண்டும். ஒரு சில மாடல்லாம் 2000 2500லாம் இருக்குது. ஸோ பிரிண்டர் காஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட இங்கு கேட்ரேஜ் வாங்குற மாதிரி வந்துடும். இதுவே நீங்கள் இங்கு டேங்க் எடுத்திங்கன்னா அதுக்கு இங்கு தான் செலவு பண்ணிங்க. இங்குக்கு நீங்கள் ஒரு 4 கலர் வாங்கினா கூட 1600. அந்த 1600 ரூபா காசு வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் உங்களால் ஈஸியாக. ஏன்னா அதோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால ஈஸியாக எடுத்துடலாம். இதே லேசர் பிரிண்டர் எடுத்தாலும் இப்போ பவுடரை ரீஃபில் பண்ணுவீங்க, இல்லை கேட்ரேஜ் மாற்றுவீங்க, அந்த காஸ்ட்டும் நீங்கள் ஈஸியாகவே ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து இங்கு ஜெட்டில் அதிகம். அதேமாரி பேஜ் காஸ்ட்டு வந்து இங்கு ஜெட்டில் அதிகம், இங்கு டேங்கை கம்பேர் பண்ண சொல்ல லேசர் பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது. இது என்னென்னா தெரியாது அவங்களுக்கு, அந்த விலை மட்டும்தான் தெரியும். பிரிண்டரை எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் தெரியுமே கண்டி, பிரிண்டை எடுக்க சொல்ல அந்த விலை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், மற்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. இதுதான், அது தெரியாமல் தான் அந்த இங்கு ஜெட்டை வந்து எடுக்கிறாங்க. இந்த கண்டிஷன்லாம் எனக்கு ஓகே, எனக்கு இனிஷியல் காஸ்ட்டு எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பேஜுக்கு 10 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக இங்கு ஜெட் எடுங்க. இங்கு ஜெட்டு உங்களுக்காக வந்த பிரிண்டர் தான், தாராளமாக இங்கு ஜெட்டை பிரிண்டர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஃபஸ்ட்டு நான் ட்ரையலுக்காக தான் வாங்குகிறேன், நான் ஃபஸ்ட்டு பிரிண்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இங்கு டேங்கோ இல்லை இங்கு லேசர் பிரிண்டரோ நான் போய்க்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையலுக்காக வாங்குகிறேன், எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்காக வாங்குகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக இங்கு ஜெட்டு வாங்கலாம். அடுத்தது நீங்கள் அதிகமாக காசு செலவு பண்ணி கூட அடுத்த பிரிண்டர் போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ